என் பெரிய பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணாங்க. அப்ப வந்து அவங்க ஜஸ்ட் 16 இயர்ஸ் தான் அவங்க. ஆக்சுவலா எங்களுக்கு அவங்க சம்ஸ்கிருத் ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்க டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு போய் இவ்வளோ பெருசு நாங்க யோசிக்கவும் இல்ல அது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து டாக்டர்ஸ் நேம்லாம் குடுத்தாங்க. சம்ஸ்கிருத் ஸ்கூல்ல. அவங்களே வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரி அவங்க மெடிக்கல் டீம் எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு எந்த டாக்டர்கிட்ட போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆஷ்ரம் வந்து எங்களுக்கு எப்படி சொல்றது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அப்புறம் சத்குருக்கு அவங்களே லெட்டர் போட்டாங்க. இது மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. பொண்ணுக்கு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ்லாம் தெரியல. அவங்க வந்து சரி நம்ம பாட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஐநோ சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். சத்குரு நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்க. அவங்க ரொம்ப வந்து மத்தவங்கள பார்க்கும்போது டாக்டரே வந்து சொல்லிட்டாங்க. அது எத்தனையோ குழந்தைங்களுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்படின்ற மாதிரி டாக்டரே சொன்னது. மத்தவங்கள பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சது. நம்ம வந்து எந்த அளவுக்கு குடுத்து வச்சிருக்கோம் பிளஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வேற எந்த கஷ்டமுமே எங்களுக்கு இல்ல.